மூன்றாம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாமல் இருப்பார்? கர்த்தருடைய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருப்பார்கள்? தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்கள் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தீர்க்க தரிசனம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்லப்படாமல் இருந்தால் நிந்தை நீங்காதே, நிந்தை நீங்க வேண்டும். நம் மீது இருக்கிற நிந்தை அந்த தீர்க்க தரிசனத்தினால் விலகும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து உங்களுக்கு அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக தான் நினைத்திருக்கிற எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார், கண்டிக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார், சேற்றுகிறார். விழுந்து கிடக்கிறவனை எழுந்து நிற்க வைக்கும் தீர்க்க தரிசனம். எனக்கு அருமையானவர்களே, தீர்க்க தரிசனத்தை நாடுங்கள் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனத்தை வரங்களை சுற்றி சொல்லப்பட்ட பிறகு 13ஆம் அன்பை பற்றி சொல்லப்பட்டு 14 எப்படி ஆரம்பிக்கிறார்? தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். தீர்க்க தரிசன வரம் சபையை உயிர்ப்பிக்கும், சபையை உற்சாகப்படுத்தும். எனக்கு அருமையானவர்களே, தீர்க்க தரிசனம் நாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. யார்? மிக மிக பெரிய தீர்க்கதரிசி இயேசு. அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறிற்று. அவர் சொன்ன ஒரே ஒன்று நிறைவேறலை. அவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்றால் அதுவும் நிறைவேறும். எனக்கு அருமையானவர்களே, 18 தீர்க்க தரிசன புஸ்தகம் உண்டு. பெரிய தீர்க்க தரிசனம் 5, தீர்க்க தரிசனம் 12, வெளிப்படுத்தல் 1, மொத்தம் 18 தீர்க்க தரிசன புஸ்தகம் உண்டு. இந்த வேதமே தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். உங்கள் வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7, 8 மறந்துவிட வேண்டாம். God bless you.